பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதம் 34:10 இப்படி வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு அன்பானவர்களே, சிங்க குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு எல்லா நன்மையும் கூட கிடைக்கும். ஹல்லேலூயா. மத்தேயு 7:7 நீங்கள் பார்ப்பீங்கன்னா, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேடும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆம், ஏன் கர்த்தரை நாம் தேட வேண்டும்? எதற்காக தேட வேண்டும்? அவரை தேடும் பொழுது தான் முழு நன்மை நமக்கு கிடைக்கும். அவர் எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாரா? இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய இருதயம் அந்த வாஞ்சித்து, என் தேவன் எனக்கு நன்மை செய்வார், என் தேவன் எனக்கு எல்லாவற்றிலும் எனக்கு துணை நிற்பார் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசித்து அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. அவருடைய சந்ததிகள் அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய நினைக்கின்ற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனையோ போராட்டங்கள். எனக்கு அன்பானவர்களே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனையோ ஆபத்து காலங்களில், ஆபத்து நேரத்தில், க்ஷணப்பொழுதில் அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். விசுவாசத்தோடு கூட வாழுங்கள். அவரை தேடி பாருங்கள், தேடி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகளோடு இருப்பீங்கன்னா அவரை தேடி பாருங்கள், ஒரு குறைவும் இருக்காது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவரை தேடி பாருங்கள். அன்னாள் என்கிற அந்த பெண்மணி வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆலயத்திற்கு போய் அந்த பண்டிகையில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதற்கு போவான். ஆனால் அந்த நேரத்துலையும் அவளை துக்கப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருந்தார்கள். அழுது கொண்டே இருப்பாள், எனக்கு பிள்ளைகளே என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்துவை தேடி 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 அவள் சோர்ந்து போகாமல் மிகவும் வைராக்கியத்தோடு தேடினது நிமித்தமாக ஆண்டவர் ஒரு அழகிய ஆண்மகனை கொடுத்தார், சாமுவேல். பல தலைமுறைகளை அபிஷேகிக்கும் ஒரு பெரிய மனிதனாக கர்த்தர் உருவாக்கினார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவரை தேடுங்க. இந்த நேரத்தில் அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அவர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த மிகப்பெரிய விலையேறப்பெற்ற பொறுப்பை நீங்கள் சிறந்ததாய் பயன்படுத்துங்கள், சரியாய் பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். நல்ல தேவனை துதித்து பாடுவோமா? ஆமென். நம்மை தேடி வந்த ஆண்டவர், நம்மை தேடி வந்து ரட்சித்தவரை நீங்கள் தேடி பாருங்கள். உங்களுடைய வாழ்வின் எல்லையெங்கிலும் அவர் மீட்பையும் நன்மையும் கட்டளையிடுவார். ஒன்றும் குறைவுபடாது. இந்த சூழ்நிலையும் அவர் அன்பிருந்து என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்த
சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரப்பா. ஆண்டவரே, உம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய சட்டைகளினால் அவர்களை மூடிக்கொள்வீராகப்பா. உடைய அவசரத்தில் ஆண்டவரே, அவருடைய எல்லா சூழ்நிலைகளில் கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, குறைவுபட்டவர்களாய் தொய்வடைந்தவர்களாய் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் சகாயராக இருந்து உம்மை தேடும் பொழுது ஆண்டவரே, மன கிளேசத்தோடு தேடிய அந்த அந்நாளுக்கு உதவி செய்தது போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படி நீர் உதவி செய்து அற்புதங்கள் கிட்டட்டும். ஆண்டவரே, அதிசயங்கள் கிடைக்கட்டும். உடைய வாழ்வில் நன்மை உண்டாகட்டும். எங்களை நம்பி நீர் தந்திருக்கிற அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு என்னும் அந்த பரிசை நாங்கள் இலவசமாய் பெற்றிருக்கிறோமே, இதை ஆண்டவரே வரும் வரைக்கும் இதை காத்து கொண்டு அநேகரை இந்த நித்திய ராஜ்யத்தில் இந்த மகிழ்ச்சியில் சேர்த்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.